இப்போ ஒருத்தருக்கு நெஞ்சு வலியோ மூச்சு திணறலோ ஏற்பட்டா இசிஜி, எக்கோ கார்டியோகிராம், ட்ரெட்மில் டெஸ்ட் இது மாதிரியான முன்கட்ட பரிசோதனைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அடுத்த கட்டமாக கார்டியாலஜிஸ்ட் பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராம் அப்படிங்கிற பரிசோதனை செய்வாங்க. ஸோ இந்த ஆஞ்சியோகிராம் என்னன்னா, மணிக்கட்டு கையில் ஒரு சின்ன ஊசி மாதிரி போட்டு, ரத்த குழாயில் சின்ன ஒரு ஊசி மாதிரி போட்டு இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாய் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு உறுதி செய்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ். இந்த ஆஞ்சியோகிராம்ங்கிற இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஆஞ்சியோகிராம்ங்கிறது வெறும் ஒரு 2 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் மட்டுமே. ரத்த குழாயில அடைப்பா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு 2 டைமென்ஷனல் ப்ரொஜெக்ஷன் மட்டுமே. இதுல வெறும் 3 மில்லிமீட்டர் ரெசல்யூஷனுக்கு மட்டும்தான் நம்ம படம் பிடிக்க முடியும். ஸோ சில சமயங்கள்ல ரத்த குழாய் அடைப்பு எந்த அளவுக்கு ஆபத்தானது, ரத்த குழாய் அடைப்போட தன்மை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வெறும் ஆஞ்சியோகிராம்னால உறுதி செய்ய முடியாது. அதுக்கு ஆப்டிக்கல் கொஹெரன்ஸ் டோமோகிராஃபி, அதாவது ஓசிடி அப்படிங்கிற தொழில்நுட்பம் மூலமா அதை துல்லியமா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஓசிடி முறையில் செய்கிற ஆஞ்சியோபிளாஸ்டியில் உங்களுக்கு ஸ்டென்ட் சரியா ரத்த குழாய் அடைப்பை நிவர்த்தி செஞ்சிருக்கா, ஸ்டென்ட் சரியா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கா, ஸ்டென்ட்னால ரத்த குழாய் சுவரில் விரிசல் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். 3 மைக்ரோமீட்டர் ரெசல்யூஷனில் துல்லியமாக ரத்த குழாய்க்குள்ள கொழுப்பு எவ்வளோ படிஞ்சிருக்கு, கால்சியம் எவ்வளோ படிஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஓசிடி முறையில் செய்கிற ஆஞ்சியோபிளாஸ்டினால ஸ்டென்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஃபியூச்சரில் ஸ்டென்ட்டுக்குள்ளேயே ரத்தக்கட்டு உருவாகி பிரச்சனை ஏற்படுறது, ஸ்டென்ட்டுக்குள்ள கொழுப்பு படிகிறது, இது மாதிரியான ஸ்டென்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணலாம். தற்சமயம் இந்த ஓசிடிங்கிற தொழில்நுட்பம் 4 முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்க்கு பரிந்துரைக்கப்படுது. முதலாவது, இருதயத்தில் லெஃப்ட் மெயின் அப்படிங்கிற ரத்த குழாயில் செய்கிற ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்கும், இரண்டாவது ரத்த குழாய் அடைப்புல அதிகப்படியான கால்சியம் படிஞ்சிருக்கு அப்படிங்கிற சமயத்துல செய்யக்கூடிய ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்கும், மூன்றாவது பைஃபகேஷன் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒரு ரத்த குழாய் பிரிவடைகிற இடத்துல அடைப்பு இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு செய்யற ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்கு, நாலாவது ஸ்டென்ட், முன்னரே ஸ்டென்ட் வச்சிருந்தோம்னா அந்த ஸ்டென்ட்டுக்குள்ள ஏற்படுற அடைப்பை நிவர்த்தி செய்யற ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்கு, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்கு இந்த ஓசிடிங்கிற டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.